முத்துராமலிங்க தேவர் குறித்து நடிகர் விஜய் சேதுபதி பேசியதற்கு எதிராக அர்ஜுன் சம்பத் கண்டன பதிவை செய்திருந்தார். இந்த சூழலில் விஜய் சேதுபதி விவகாரம் தொடர்பாக அர்ஜுன் சம்பத்துக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. 2021 நடந்த சம்பவத்தில் தற்பொழுது அர்ஜுன் சம்பத்துக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு தொடர்பாக அர்ஜுன் சம்பத் மீது கடந்த ஆண்டு நவம்பரில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அர்ஜுன் சம்பத் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் அவருக்கு 4000 ரூபாய் அபராதம் விதித்து கோவை குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அபராத தொகையை செலுத்தி வழக்கை முடித்துக் கொண்டார் அர்ஜுன் சம்பத். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நடிகர் விஜய் சேதுபதி விவகாரத்தில் இந்து மக்கள் கட்சியின் மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத்துக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. முத்துராமலிங்க தேவர் குறித்து நடிகர் விஜய் சேதுபதி பேசியதற்கு எதிராக அர்ஜுன் சம்பத் சர்ச்சை பதிவை பதிவிட்டிருந்தார். விஜய் சேதுபதியை தாக்கினால் ரொக்க பரிசு 1001 ரூபாய் வழங்கப்படும் என அர்ஜுன் சம்பத் பதிவிட்டிருந்த சூழலில் தற்பொழுது அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மோகன் இணைப்பில் இருக்கிறார். மோகன், தற்பொழுது விஜய் சேதுபதி விவகாரத்தில் அர்ஜுன் சம்பத் 4000 ரூபாய் அபராதத்தை செலுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்கள் என்ன? இந்து மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவராக இருப்பவர் அர்ஜுன் சம்பத். இவர் கோவையில் இருக்கின்றார். இவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் நடிகர் விஜய் சேதுபதி குறித்து ஒரு அவதூறாக ஒரு பதிவை செய்திருந்தார். அதாவது தேவர் அவர்களை தவறாக பேசியதாகவும், எனவே தேவரை இழிவுபடுத்தியதற்காக நடிகர் விஜய் சேதுபதியை உதைப்பவர்களுக்கு ரொக்க பரிசாக 1001 ரூபாய் வழங்கப்படும் என்றும் 2021 ஆண்டு பதிவு செய்திருந்தார். இந்த நிலையில்தான் இது தொடர்பாக இந்த ட்விட்டர் தொடர்பாக அவர் மீது B1 காவல் நிலையத்தில் புகார் தரப்பட்டது. புகாரின் அடிப்படையில் 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். அதாவது IPC 504 மற்றும் 506(1) உள்ளிட்ட பிரிவின் கீழ் மொத்தம் 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்றது. விசாரணைக்கு முடிவில் குற்றப்பத்திரிகை என்பது தாக்கல் செய்யப்பட்டது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதன் அடிப்படையில் இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது முடித்து வைக்கப்பட்டு நீதிமன்றம் தீர்ப்பு தந்திருக்கிறது. தீர்ப்பின் பொழுது அதாவது கோவை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் 5 நீதிபதி சந்தோஷ் முன்பாக அர்ஜுன் சம்பத் ஆஜரானார். அப்பொழுது இந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டதன் அடிப்படையில் அவருக்கு 4000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.